Hello guys, welcome to Nini Lifestyle. நீங்க ஆல்ரெடி தமிழ்லயே வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சேனலுக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எங்க வாங்குனேன், இதோட பிரைஸ் டீடைல் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இப்போ என்ன மாதிரி ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மீடியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பண்ணிக்கலாம். எஸ், இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. இது வந்து ஒரு ட்ரைபாடு. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்து இதை கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். ஸோ கேமரா வந்து எந்த சென்டிமீட்டர்ல வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு இதை நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து இதை விட பெருசாகவும் இருக்கும். இது வந்து 10 feet வந்து இது இருக்கும். அப்பதான் அது வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் வந்து ஃபிளெக்சிபிளா வந்து ரிங் லைட்டு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம பேசும்போது நல்லா வந்து நமக்கு ஒரு லைட்டிங் எஃபர்ட்ஸ்க்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். அண்ட் பிளஸ் இது வந்து இதுல தான் நம்ம வந்து கேமராவையும் செட் பண்ணுவோம். இது வந்து 26 சென்டிமீட்டர்ல வந்து இது இருக்கும். அண்ட் இதுதான் அந்த 26 சென்டிமீட்டர்ல வந்து இதோட இந்த ரிங் லைட் வந்து இருக்கும். இதுல வந்து மொத்தம் 3 லைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதாவது இந்த ஒரு ரிங் லைட்லயே நமக்கு 3 லைட்ஸ் வந்து எரியும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காட்டுறேன். இதுல வந்து நமக்கு கொஞ்சம் இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் இப்ப நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். பிளஸ் இதுல வந்து ஒரு மைக்கும் வந்து கீழே வந்து நம்ம இதை ஸ்டாண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோனே இதை நம்ம ப்ராட் பண்ணி ஃப்ளோர்ல வந்து இப்படி ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். இதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இந்த அட்ஜஸ்டபிள் இருக்கு இல்லையா, அது வந்து சைட்ல வரணும். கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதை வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணணும். டைட் பண்ணீங்கன்னா இந்த இடம் நல்லா டைட் ஹோல் மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியா வந்து இந்த மாதிரி திருப்ப முடியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இந்த பால்ஸ்ல இருக்கு இல்லையா, இந்த இடம் நெட் மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த ரிங் லைட் இருக்குல்ல, ரிங் லைட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலை வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இதை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடமும் அந்த நெட் வந்து போடுற மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த இடத்துலயும் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து இதுல இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. இதுல தான் இப்போ நம்ம ஃபோன்லாம் வந்து செட் பண்ணுவோம். அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளா இருக்கும். ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஒரு அட்ஜஸ்டபிள் வந்து இந்த இடத்துல வந்து பால் மாதிரி ஒரு மைக் மாதிரி ஒரு குட்டியா ஒன்று இருக்கு. பிளஸ் இந்த இடத்துல வந்து ரவுண்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ இதை வந்து இதுல இன்செர்ட் பண்ண போறோம். கல்ட்டுற மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் எடுத்துக்கங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இங்க நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல இந்த பால்குள்ள இதை வச்சதுக்கு அப்புறம் டைட்டன் பண்ணிடணும். டைட்டன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ இதில் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபோனை வந்து இன்செர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெர்டிகலாக வேணும் அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து நம்ம கேபிளை வந்து இன்செர்ட் பண்ணோம்னா இது லைட்ஸ் வந்து எரியும். அதை லாஸ்ட்ல நம்ம பார்த்து வந்து இதில் வந்து சூப்பரான ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு யூஎஸ்பி கேபிள் வேணும். அது இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். நான் சும்மா வச்சு பேசி பார்த்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக நம்ம ட்ரெஸ்ஸில் கூட இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பேசலாம். அண்ட் இனிமேல் நம்ம வீடியோஸில் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மாதிரி வந்து பின் வந்து இதில் இருக்கும். இதுலேயே வந்து செட் ஆகி இதில் வரும். இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம சார்ஜர் போடுவோம்ல, அதே இதில் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதில் இது ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணுற பட்டன், இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற பட்டன், இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன். இப்போ நான் வந்து சேஞ்சை வந்து கிளிக் பண்ணுறேன். ஒயிட் கலர் லைட் வந்து எரியுது. இப்போ எனக்கு லைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா மைனஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இல்லை பட் ஆனால் இங்கே நல்லா மைனஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹை கொடுத்தோம்னா ஹையில் வந்துடும். ஃபைனலாக இதோட அவுட்லுக் வந்து இதுதான். இது வந்து இன்னும் வந்து பெருசாக கூட இருக்கும். இது வந்து 10 feet.
இந்த இடத்துல தான் நம்ம ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாமே எடுக்குவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ட்ரைபாடை வந்து நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக அதோட குவாலிட்டி இருந்துச்சு. மீஷோவில் இந்த ப்ராடக்ட்டோட கோடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கலான்ற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வாங்குங்க. செம்ம குவாலிட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நிவி லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.